கூனல் திங்கள் குறும் கன்னி கான்றம் நெடுவெண்ணிலா ஏடர் பூத்தம் மரங்கோதையோடும் விராவும் சடை. கூனல் திங்கள் குறும் கன்னி கான்றம் நெடுவெண்ணிலா ஏடர் பூத்தம் மரங்கோதையோடும் விராவும் சடை. வானநாடன் அமரர் பெருமார்க்கிடம் ஆவது காணல் வேழி களி சூழ்கடல் நாகை காரோணமே. வானநாடன் அமரர் பெருமார்க்கிடம் ஆவது காணல் வேழி களி சூழ்கடல் நாகை காரோணமே. காணல் வேழி களி சூழ்கடல் நாகை காரோணமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சொன்னதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது அவிநாசி திருத்தலத்தில் நடைபெற்ற திருஞான சம்பந்தர் தேவார முற்றோதுதல் நிகழ்வோட பகுதி 5 பார்க்கவிருக்கிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 30 பதிகம் தான் பதிவு செய்தேன். அந்த 30 பதிகம் ஓதுவ முற்றுகள் நடுவில் விளக்கம் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5 பதிகம் 6 பதிகம் 7 பதிகம் அந்த மாதிரியாக வந்திருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயும். இந்த இதில் நம்ம பார்க்க இருப்பது நிறைவான பதிகம், காதலாகி கசிந்து பதிகமும் மற்றும் அற்புதமாக அந்த தலத்து 2ஆம் ஸ்தானிகராக உள்ள சிவாச்சாரியார் சிவத்திரு ஆரூரன் சிவாச்சாரியார் ஐயா மாணிக்கவாசகர் குரு பூஜை அன்னைக்கு ஐயா ரொம்ப சிறப்பாக பேசுவார். நிறைய நம்ம சாத்திரம் தோத்திரம்லாம் நிறைய தெரிஞ்சிருப்பவர், ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர் ஐயா. அன்றைக்கி மாணிக்கவாசகர் குரு பூஜை நிகழ்வில் ஐயா பேச முடியல. இன்றைக்கி இந்த திருஞான சம்பந்தர் தேவாரம் முற்றோதல் நிறைவு நாள் அன்னைக்கு ஐயா மிகச்சிறப்பாக ஞானசம்பந்தர் குறித்து சிறு நிகழ்வும் மற்றும் நிறைவாக மாணிக்கவாசகரை பற்றியும் ரொம்ப அற்புதமாக ஐயா ஆற்றிய உரை சிற்றுரையும் இந்த பதிவில் இடம்பெறுகிறது. இதில் ஓதுவமூர்த்திகள் பாடிய ஒரு பதிகமும் மற்றும் ஆரூரன் ஐயாவோட சிற்றுரையும் நிறைவாக திருஞான சம்பந்த மூர்த்திக்கு நடைபெற்ற தீபாராதனை நிகழ்வு அத்தோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நாளை திருஞான சம்பந்தருடைய அந்த புறப்பாடு கோவிலை வளம் எம்பெருமான் கூத்தப்பெருமானோடு இணைத்து ஒன்றரை கலந்த அந்த தீபாராதனை நிகழ்வை நாளை பகுதியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். நாமெல்லாம் மனக்கண்ணிலே நிறுத்தி நாமும் ஞானசம்பந்தருக்கு கிடைத்தது போல் நமக்கும் தேவையான பொழுது அந்த முக்தியை நமக்கும் அந்த கிரெடிட் கிடைக்குமாறு இறைவனை வேண்டிக் கொள்வோம். காதலாகியே கசிந்து கண்ணீர் மல்கி ஓடுவாரவை கண்களுக்கு நிம்மதி
இசையன்றி மண்ணில் வளர்ந்து மதி கொழுந்தை தேக்க மலக்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காலத்தில் எழுபுறப்பை கண்டளிப்ப கண்டார்கள் செஞ்சடையார் சீர் தொடுக்கும் காலத்தில் எழுபுறப்பை கண்டளிப்ப கண்டார்கள் எல்லும் இல்பம் பெருகும் இயல்பினார் ஒன்றே காதலித்து உள்ளகம் ஓங்கிட அன்புடார் அடியார் பகவான் புகழ் இல்லதை ஓங்காரத்தில் ஞானசம்பந்த பெருமான் உமையவளால் ஞானம் பார்த்து அந்த ஓங்காரத்தை அருளி இறைவன் அடியெடுத்து கொடுக்க உலகலாம் என்று சென்றார் பெருமான் இங்காலத்தில் முடிக்கிறார். அந்த பிரணவத்தோடு ஞானசம்பந்தர் பதிகங்கள் 385 திருப்பதிகங்களை இன்று இறைவன் திருச்சேவைக்கு விண்ணப்பம் செய்தோம். வந்தவர்கள், உரைத்தவர்கள், கேட்டவர்கள் அத்துணை பேருக்கு இப்புண்ணியம் சென்று சேர எல்லாம் வல்ல பெருங்கருணை உடனாகிய அவிநாசி திருவடிகளை வேண்டிக் கொண்டு நம்முடைய இத்தலத்தினுடைய சிவாச்சாரியார் திருமுறையில் ஆழ்ந்த பற்றுடையவர், நிறைந்த விடயங்களை தெரிந்தவர், நமக்கெல்லாம் மூத்தவராக விளங்கக்கூடிய ஞானசம்பந்தருடைய முற்றோதல் நிறைவில் நம்பி ஆர்வலராக விளங்கக்கூடிய ஆர்வண்ணா சிற்றுரையோடு சிவஜோதியில் கலக்கும் நிகழ்வானது நிகழப்பெறுகின்றது. காணாது ஒழிந்தேன் காட்டுதியேன் இன்னும் காண்பந்தாய் கூடானரவா புக்கொழித்தூரவிநாசியே காணாத கண்கள் காட்டவல்ல அரைக்கண்ணனே நம பார்வதி பதஜே என்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையாய் போற்றி காவாய் கடகத்திரலே போற்றி நால்வர் பெருமக்கள் மலரடிகள் அது சார்ந்த பெயர்களே தாய்மார்களே சிவனே செல்வர்களே எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்குகின்ற பெருங்கருணை நாயகியுடன் அவிநாசிங்கேஸ்வர பெருமானுடைய திருத்தலத்திலே இறையருளும் குருவருளும் துணை நிற்க கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக திருஞான சம்பந்த பெருமான் அருளி பாடிய பதியங்களை பூர்த்தியாக இன்றைய நன்னாடிலே நிறைவு செய்யும் தருணமாக இன்றைய காலை பொழுதிலே விநாயகர் பிரார்த்தனையுடன் துவங்க பெற்று பெருங்கருணை நாயகியுள்ளவர் அவிநாசிங்கேஸ்வர பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள், நால்வர் பெருமக்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் செய்விக்கப்பட்டு மிக சிறந்த முறையிலே
ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பதியங்களை எல்லாம் இறைவனுடைய திருச்செவிக்கு நமது போற்றுதலும் பாராட்டிற்குரிய கரூர் பன்னிசை பேரொழி திருமுறை கலாநிதி நிறைய ஒரு பட்ட குடும்பம். அப்படியான பல பட்டத்துக்கு சொந்தக்காரர் நமது அன்புக்குரிய சிவத்திரு கரூர் சாமிநாதன் ஓதுவாமூர்த்தி அவர்கள் மற்றும் சிவத்திரு பழனி சண்முக சுந்தர ஓதுவாமூர்த்தி அவர்கள் அவரோடு காலை பொழுதுகளிலிருந்து இன்றைய நல்ல நேரம் வரை மிகச் சிறந்த முறையிலே பன்முறைப்படி அன்பிப்பாடிய ஓதுவாமூர்த்தி பக்கவாதி அனைவர்கள் ஆகிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை. அதே போல இந்த திருக்கோவில் இந்த வழிபாடு உண்டு. நுகர்தல் மூலமாக வாழக்கூடிய உயிரினங்கள் உண்டு. பார்வை மூலம் நிகழ்த்துகின்ற உயிரினங்கள் ஒன்று. இப்படியாக ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வகையான அறிவுகளை இறைவன் படைத்துள்ளார். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அந்த சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுக்கிறார். நீங்க சிந்திச்சு பார்க்கணும். கடந்த ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நம்மளாம் வானொலின்னு ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். ஒளி நாடா, தொலைபேசி, இதெல்லாம் இன்னைக்கு பழமையாயிடும். நாம் இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல இருக்கல, இது இன்னும் கொஞ்ச நாள் கிடைச்சுன்னா பழமையாயிடும். எல்லாம் எளிமையா சொன்னா உங்களுக்கு இப்படி சொல்லலாம், 1G 2G 3G 4G 5G இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி இந்த அறிவானது நிலையாக இல்லாம மென்மேலும் நம்மளை அந்த அறிவை பெருக்கக்கூடிய தன்மையை வழங்கிய ஒரு வரம் தான் நமக்கு இறைவன் கொடுத்த வரம் தான் இந்த அறிவுங்கிற 6வது அறிவு மனிதனுக்கு. நாம எங்கேயாவது வெளிநாட்டுல பிறந்திருந்தோம்னா சிவாய நமகன்னு சொல்ல முடியாது அல்லவா? எங்கேயாவது நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம், இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், வேற ஏதாவது மதத்தை சார்ந்தவர்களா இருந்திருப்போம். பாரத தேசத்துல தென்னகத்துல நாள் அவதரித்து இந்த தமிழகத்துல நம்ம எல்லாம் பிறந்ததே ஒரு பெரிய கொடுப்பனை. அப்படியாக நம்மளுடைய சைவ சமயத்துல பிறந்து இப்படியான திருமுறைகளை நாம் ஓதுவதற்கு இறைவன் அருள் செய்தார். அதற்கே நம்ம கோடான கோடி நன்றி சொல்லணும் இறைவனுக்கு. அத்தனை நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி சைவ சமயங்கள் உயர்ந்த சைவமா சொல்லுது. 6 விதமான சமயங்கள் உண்டு. காணாபத்தியம், சௌரம், சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம் என்று 6 மதங்கள் உண்டு. அந்த 6 மதத்திலே சைவ சமயமே உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிடும் இல்லை, அவனோடு ஒப்பார் என்று யாவரும் இல்லைங்கிற திருமூலர். யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வம் ஆகியாங்கே மாதொருபாகனாக வருவர். பிற தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் வேல்வினை செய்யும் வேதனைப்படும் சிவஞான சித்தியார்ல அருணந்தி சிவம் அழகா சொல்றார். இப்படியாக எல்லாத்துக்கும் மேலான பெருமான் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் தன்னை புகழ்ந்து பாடுவதற்காகவும் உலக மக்கள் அனைவரும் இறைவன் பெற நால்வர் பெருமக்களை அவதரிக்கிறார். சொக்கோவும் கோடிபுர தோன்றலும் நம் சுந்தரம் சிக்கோட வாடவூர் தேசிகளும் முக்கோடி வந்திரனே நீங்க மாமரை நூலுக்கு என்னை பிரான் ஐந்தெழுத்து கேட்கிறான். நால்வர் பெருமக்கள் வரலைன்னா நம்ம சைவ சமயமே இல்லைன்னு சொல்லணும். அப்படி நம்மளுடைய பாடல்கள்லாம் மிக அழகா சொல்லுது. அதுல ஞானசம்பந்த பெருமான் மிக அழகான முறையிலே இறைவனுடைய அந்த பராசக்தி அம்பிகையே வந்து ஞானப்பால் வழங்கி அந்த ஞானத்தை ஊட்டி பல அற்புதங்களை நிகழ்த்தினார் என்று நமது பெரிய புராண செய்தி மூலமாக நாம் தெரிந்து கொண்டுள்ளோம். அதிலே ஞானசம்பந்த பெருமான் சிவபாத ஹிருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் சித்திரை மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்தன்று அவதரித்தார் என்று நாம் அறிகின்றோம். அவருக்கு இறைவன் பாலை கொடுத்து ஆட்கொண்டார் என்று அறிகின்றோம். இப்படி பற்பல தலங்களுக்கெல்லாம் அவர் சென்று பல பதியங்களை எல்லாம் அருளிப்பாடி பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துகிறார். அந்த வகையிலே இறைவனை பார்த்த உடனேவே அவருடைய அந்த நிலையானது பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்கிறார். கண்மலர்களால் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து
வண்ணமலர் செங்கனிவாய் மணி அதிரம் புடை துடிப்ப. அப்படி ஒரு லைனா சொல்லும் போது அப்படியே நம்ம கண்ணுல தண்ணி வந்தது. கண் மலர்களால் நீர் ததுமங்கிற இந்த இறைவனை பார்த்தோம்னா நம்மளுக்கு தன் நிலையை மறக்கணுமா, அதான் அத ஒவ்வொரு வகையா பிரித்து சொல்றாங்க. கண்டம் தழுத்தழுத்தல்ங்கிறாங்க, நம்முடைய தலை தன்னை அறியாமையே ஆட ஆரம்பிக்கலாம். நான் அசைதல்ங்கிறாங்க, ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா தெரியும் கழுத்து தானாவே ஆட ஆரம்பிச்சு. என்னமோ இப்படி இருக்காருன்னு நான் பார்ப்போம். குறிப்பா காசி இந்த மாதிரியான வட இந்தியாவில போத்தீங்கன்னா தலையை தான் ஆடுவாங்க. நம்மளே இப்படி எடுத்து கும்பிட்றோம் இல்ல, அங்க பாத்தீங்கன்னா தலையை திரு இப்படி ஆடுவாங்க. கண்டம் தழுதழுத்தல், நான் அசைதல். ஒரு சிலருக்கு நாக்கு மட்டும் வெளியில வந்து போகும். அடுத்தது சொல்றாங்க இதழ் துடித்தல், இது இதழ் மட்டும் துடிச்சுட்டே இருக்கும். அடுத்தது சொல்றாங்க உடல் நடுக்க முறை, ஒரு சிலருக்கு கை காலில் இப்படி ஒரு நடுக்கமா தெரியும். இதெல்லாம் பக்தியினுடைய வெளிப்பாடா சொல்றாங்க. அடுத்ததாக சொல்றாங்க முடி பொடித்தல், நம்மளுடைய அந்த முடியெல்லாம் கூச்சல் எடுக்கும். அப்படி அந்த பக்தி மார்க்கமா போகும் பொழுது இந்த மாதிரி நிலைகளை எல்லாம் சொல்றாங்க. அதே போல கண்ணீர் சொரிதல், அந்த கண்ணீர் அப்படியே பார்த்தீங்கன்னா தார தாரையா வருமா கண்ணு. அந்த கண்ணீருடைய வெளிப்பாடு ஒரு எப்படி இருக்குன்னே தெரியாது. நம்மளுக்கு போய் பார்த்தோன்னே பெருமாளை பார்த்தோன்னே தார தாரையா தண்ணி வரும். எதை நினைச்சு அழுகிறேன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்மளை அறியாகவே நாம அழுக ஆரம்பிச்சோம். அப்படி பரவசப்படுதல், ஆர்வத்தால் பரவசப்படுதல். ஒரு சிலர்லாம் பாருங்க நல்ல வாக்கியம் செஞ்சாலோ அல்ல திருமுறை நம்ம அருளி பாடினாலோ தன் அறியாம ஆட ஆரம்பிச்சிடும், பரவசப்படுதல். இப்படி எல்லாம் சொல்லுது. என்ன அப்படின்னா சைவத்துல இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் பக்தியின் மூலமா வரும்னு சொல்றதுதான் நம்மளுடைய தெய்வ சேக்கிலார் பெருமான் சொல்றார். கண் மலர்களால் நீர் தரும்ப, கை மலர்களால் பிசைந்து. கண்ணில் அப்படியே தண்ணி வருதான், கை மலர்களால் அப்படியே பிசைந்து பார்க்கிறாராம். அவருடைய திருமேனியை அழகா சொல்றார். வண்ண செங்கனி வாய்கிறார், அவருடைய வாய் அப்படி இருக்கா, நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய வாய் அப்படி இருக்கா. இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் இறைவன் திருவருள் வேண்டி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இறைவனை நம்முடைய தோணியப்ப சாமியை பார்க்கும் பொழுது அவருடைய செயல்களை மிக அழகாக விவரிக்கிறார். அப்படியாக ஒவ்வொரு தளத்துக்கும் ஞானசம்பந்த பெருமான் வந்திருந்து அருளி பாடி பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினார் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் திருக்கோலக்கா என்கின்ற தலத்துக்கு செல்லும் பொழுது பொத்தாளத்தை வழங்கி அருள் பாடிக்கிறார். திருநெல்வாய் அறத்துறை என்கிற தலத்திற்கு செல்லும் பொழுது முத்துச்சுவிகை, பட்டீஸ்வரம் செல்லும் பொழுது அங்கு முத்து கொடை வழங்குகின்றார். திரு வீதிமலை செல்லும் பொழுது படிக்காசு வழங்குகிறார். இப்படி எல்லாம் கால் ரொம்ப நடந்து போகும்போது கால் வலிக்குதுன்னு அவருக்கு முத்துச்சுவிகை கொடுத்தார். பெருமான் இப்படி எல்லாம் ஆட்கொள்றாரு பாரு. 3 வயது தான் ஆச்சு திருஞான சம்பந்தருக்கு. அவருக்கு எந்த விதத்திலையும் உடல் சோர்வு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு பொருட்கள் கொடுத்து சாமியே பெருமானே கொடுக்கிறாருன்னா அப்ப திருஞான சம்பந்த பெருமான் எப்படி இருந்திருப்பார் பாரு. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இத சைவ சமயத்துக்கு சில இடர்பாடுகள்லாம் வரும். ஆலவாயில சமணர்களுடைய ஆட்சி ரொம்ப அதிகமா இருந்து பாண்டியவனே சமணத்தை நோக்கி பயணித்து அவருடைய நிலையில் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய சந்திப்பு ஏற்படுகின்றது. அந்த சமணர்களை பற்றி நாவுக்கரச பெருமான் சொல்கிறார். அதுக்கெல்லாம் அஞ்சாமல் திருஞான சம்பந்த பெருமான் ஆலவாய் திருத்தலருக்கு எழுந்தருளி அந்த பாண்டிய மன்னனை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. மங்கை கரசியாரும் குலச்சிறையாரும் இந்த ஏற்பாடுகளை நிகழ்த்தி திரு ஆலவாய் தலத்திற்கு செல்கிறார். பலவிதமான சிரமங்களை அங்க சந்திக்க வேண்டியுள்ளது. ஏன்னா சமண மதத்தை சார்ந்தவர்கள் அப்படியாக சைவத்துக்கு எதிராக பல நிலைகளை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து சைவமே மேலானது என்கின்றதை உணர்த்துவதற்கு பல திருவிளையாடல்களை நமது சிவபெருமான் அங்கு ஆற்றினார். அன்னைக்கே அந்த வேத வேள்விக்கு நிறைய தொந்தரவுகள் வருது. இன்னைக்கு வேற விதமா வருது, நம்ம அதுக்குள்ள போக வேண்டும். வேத வேள்வியை நிந்தனை செய்துடன்
ஆதம் இல்லி அவனோடு தேரரை அப்படின்னு ஞானசம்பந்தர் பெருமான் பாடுறார். வேத வேள்வி நிந்தனை செய்யறாங்களா நம்முடைய சமணர்கள். அந்த சைவ சமயத்துல வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவ துறை விளங்குகிறார் நம்மளுடைய சேக்கிழார் பெருமான். வேதங்கள் தலை தோங்குவதற்காகவே இவர் அவதரிச்சாராம். ஏன்னா அவங்க தகப்பனார் பேரு சிவபாத ஹிருதயர்னு பேரு. சுவாமியினுடைய திருப்பாதத்தை தன்னுடைய ஹிருதயத்திலே வச்சுட்டு இருந்தார். அப்படி இருக்க அவருடைய வேண்டுதல் என்ன அப்படின்னா, வேதத்தை இந்த உலகம் பூரா பறைசாற்றணும், அந்த மாதிரியான ஒரு மகன் நமக்கு பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுதல். நம்முடைய தோணியப்ப சாமிகிட்ட அவருடைய விண்ணப்பம். அப்படியாக ஆலவாயில வேத வேள்விக்கு பலவிதமான தொந்தரவுகள் வரும். அப்ப ஞானசம்பந்த பெருமானே பாடுற, வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதமில்லி அவனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திரு உள்ளமேங்கிறார் பெருமானே. இப்படி இருக்காங்க, நம்மளுடைய வேதத்துக்கு இந்த மாதிரியான ஒரு இழிவு ஏற்படுது. பாண்டியவனே இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கான். இவனை நாம சரி பண்றதுக்கு அந்த நல்ல ஒரு நிலையை எனக்கு நீ கொடு. ஏன்னா உன்னுடைய திருவுருள் இல்லைன்னா நான் அதை செய்ய முடியாது. வாதில் வென்று அழிக்க திரு உள்ளமே அப்படிங்கிறார். பாதி மாதுடனாய பரமனே ஞானம் நின் புகழே மிக வேண்டும்ங்கிறார் பெருமானே. கொஞ்சமெல்லாம் பக்தி இல்ல, எனக்கு நிறைய வேண்டும், மிக வேண்டும்ங்கிறார். தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே என்று மிக அழகாக அந்த தேவாரத்திலே மிக அழகாக சொல்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்படியாக சமணர்களை அங்கு வென்று அனல்வாதம் புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் அங்கு நிகழப்பெற்று அங்கு சைவ சமயத்தை நிலைநிறுத்துவதற்கு ஞானசம்பந்த பெருமான் அங்கு நமக்கு அருள் பாலித்தார் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். அதே போல இந்த ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில் அவதரித்து ஒவ்வொரு தளமா வரும் பொழுது அவருடைய அந்த தேவாரங்களெல்லாம் யாழ் வாசிப்பார். இந்த சங்ககால இலக்கியத்துல பல இசைக்கருவிகள் வருது. அதுல மிக முக்கியமா அந்த யாழ் தான் முதல்ல சொல்றாங்க. யாழ், கிண்ணரம், குழல், சங்கு, தூம்பு, வயிர், தடி, தாடி, இன்னுமை, இன்னியல், பாண்டியல், வீணை, கோட்டு வாத்தியம், இதெல்லாம் சங்ககால இலக்கியத்தில் இருந்த இசை கருவிகளா சொல்றாங்க. அதுல யாழ் மூலமா தான் நம்மளுடைய பெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பதியங்களை பாடியிருக்கார். அப்படி ஒவ்வொரு பதியங்களையும் பல அற்புத நிகழ்வுகளை எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு தளத்திலையும் செய்விக்கப்பட்டு அடுத்த நிலையாக நல்லூர் பெருமணம் என்கின்ற ஒரு தளத்துக்கு செல்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய நம்ம புகழ பாடம்னா நிறைய காலம் தேவைப்படும். ஏன்னா புராணம் பாதி பிள்ளையார் பாதி, பிள்ளையார் பாதி புராணம் பாதிப்பா. பெரிய புராணத்துல ஞானசம்பந்த பெருமானுடைய சர்க்கத்துக்கு போனோம்னா பாடியினுடைய காலமே போயிடும். அதுக்கப்புறம் தான் பாடியை சொல்ல முடியும். அதனால அடுத்தடுத்து நிறைய உங்களுக்கு சொல்றேன். காலையிலிருந்து பொதுவா முடிஞ்சு ஒவ்வொரு பதிவையும் பாடும் பொழுது ஒவ்வொன்றையும் சொல்லியிருப்பாரு உங்களுக்குலாம் கண்டிப்பா. அப்படி நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் நல்லூர் பெருமணம் அங்கு சென்று அவருடைய அந்த திருமண நிகழ்வானது நிகழப்படும் பொழுது எப்படி பாருங்க, யாரெல்லாம் அங்க வந்தாங்களோ அந்த திருமணத்துக்கு யாரெல்லாம் அடியார் பெருமாள் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கும் சேர்ந்து முக்தி கொடுத்தார். நம்ம 63 நாயன்மார்களையும் ஒவ்வொரு சரிதியும் பார்க்கிறோம். சிறுத்தொண்ட நாயனார் பற்றி சிந்திக்கும் பொழுது சிறுத்தொண்ட நாயனார் அவருடைய துணைவியார், அதே போல அவருடைய மகன் சீரான், அதே போல தன்னுடைய உதவியார் அந்த தாயாருக்கு உதவியார் அந்த 4 பேருக்கு சேர்ந்து முக்தி கொடுத்தார். அதே போல ஒவ்வொரு அடியாருக்கும் ஒரு விதமா கொடுத்திருக்காரு. திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த திருக்கோலத்துலதான் யாரெல்லாம் வந்தாங்களோ அந்த அடியார்கள் அனைவருக்கும் கைலாய பதவி. எப்படி ஒரு பெரிய பாக்கியம் பாரு. 6 தொகுப்புல யாரெல்லாம் நீங்க தேவாரம் பாடினீங்களோ அவங்களுக்கு நீ பிறப்பு இல்லை. யாரெல்லாம் முழுமையா இருந்து நீங்க பாடினீங்களோ அவங்களுக்குலாம் மீண்டும் பிறப்பு கிடையாது. இந்த பிறப்புங்கிற விஷயத்தை பத்தி கண்டிப்பா சொல்றோம், ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். எல்லாமே நாம நினைச்சிட்டு இருக்கோம், மனித பிறப்பு எடுத்திருக்கோம், என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம போயிடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். என்ன செய்யணும் அப்படின்னா
இந்த மாதிரியான சைவ சமய கருத்துக்களை நாம நினைக்கிறோம். சைவ சமயத்துக்காக நம்மளுடைய உடல் பொருள் ஆவின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சரீரத்தையும் மனதையும் பொருளாதாரத்தையும் செலவழிக்கும். எதையுமே நாம் கொண்டு போக முடியாது. எப்படி பிறந்த திருமேனிய வரமோ அதே போலதான் அந்த முக்தி நிலையை நம்மள சாமி அழைச்சுப்பார். நம்ம ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? 2 வீடு கட்டியிருக்கோம், 2-3 கார் இருக்கு, நிறைய நகையெல்லாம் வச்சிருக்கோம். எதையாவது ஒரு பொருட்கள் எடுத்து போக முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு உறவினர் வந்து பார்ப்பாங்க, சிரசுல இருந்து பாதை வரை ஏதாவது போட்டிருக்காங்களா. மகனோ மகளோ பார்க்க மாட்டாங்க. உறவினர் வந்து பார்த்து அந்த பொறுப்பை எடுத்து கொடுப்பாங்க. அந்த பொருள்லாம் இருக்குது, இந்த நீ பிடிச்சுக்க அப்படின்னு. போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்லை. அதனாலதான் மாணிக்கவாசல் பெருமான் சொல்றார், அள்ளல் பிறவி அறுப்பானையை போய் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இந்த பிறப்பை அறுக்கணும். பிறப்பு அறுக்கிறதுக்கு என்ன வழி? நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்வினை தீவினைன்னு சொல்றோம். சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம் 3 விதமான வினைகள் இருக்கு. அந்த 3 விதமான வினைகளை நீக்கும் பொருட்டாக நமக்கு இறைவன் பல விதமான அருள்களை செஞ்சிருக்கார். வேத ஆகமங்கள்ல சில கருத்துக்கள் சொல்றாங்க, திருமுறையில சில கருத்துக்கள் சொல்றாங்க, 12 சாஸ்திரங்கள்ல பல கருத்துக்கள் சொல்றாங்க. அதே போல அதற்கு பிறகு வந்த சித்தர்கள், ஞானிகள், இவங்களெல்லாம் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. எல்லாருமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது இறைவன் மேல அன்பு செலுத்தணும்னு சொல்றாங்க. இறைவன் மேல அன்பு செலுத்தணும். இறை வழிபாட்டினை நாம் ரொம்ப அதிகமா செய்யணும். ராஜாக்கள் இருந்தாங்க. ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வருமானம், ஆண்டுக்கு அந்த வருமானங்களை எல்லாம் கணக்கிட்டு அதுல 60% மேல திருக்கோவிலுக்கு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பட்ஜெட் நாம பார்க்கிறோம். அதுலயே உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு ஆண்ட ராஜாக்கள்லாம் 60% மேல திருக்கோவில் பூசை, திருக்கோவில் சார்ந்து நாம மேற்கொள்ள வேண்டிய பணிகள், இப்படி இருக்கக்கூடியதுக்காகவே அதனுடைய பொருளாதாரத்தை அந்த சதவீதம் ஒதுக்குவாங்களாம். முதல் கோவிலுக்கு செஞ்சுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதைத்தான் மற்றதுக்கெல்லாம் பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டம். பல மன்னர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல அவங்களுடைய அந்த கல்வெட்டு செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதுல இப்படிதான் தெரியும். நிறைய நிலங்கள் கொடுத்தாங்க. அதாவது காலையில நடக்கக்கூடிய அந்த உஷற்கால பூஜைக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம், அடுத்ததாக நடக்கக்கூடிய காலசக்தி பூஜைக்கு 100 ஏக்கர் நிலம், உச்சிகால பூஜைக்கு 100 ஏக்கர் நிலம், சாயரட்சி பூஜைக்கு 100 ஏக்கர், இப்படி பல 1000 ஏக்கர் நிலங்கள் இருக்கு. அதாவது நம்முடைய திரு ஐயாறுங்கிற ஒரு தலத்துக்கு பக்கத்துல திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு தலம் இருக்கு. 3 பாடப்பட்ட தலம். அங்க திருக்கோவிலுக்கு சொந்தமான 400 ஏக்கர் நிலம் இருக்கு. இப்ப கூட அங்க திருப்பணி விஷயமா அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நிலங்களை ஒதுக்கி அந்த ஆண்டுக்கு எடுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல கோவிலுக்கு தான் நிறைய கொடுப்பாங்க. அப்படியான ஒரு நிலையில மன்னர்கள் இன்னைக்கு அந்த கோவில் கட்டி வைக்கல, நாமெல்லாம் போய் இன்னைக்கு கும்பிட முடியுமா? ஒரு செங்கல் வச்சு நம்ம வேலை செய்ய முடியாது. அந்த கோவில்ல நாம இப்படி மேல, அதாவது கழுத்து தூக்கி மேல பார்க்கிறோம். வானுயர்ந்து இருக்க ஒரு கட்டடம் இன்னைக்கு நினைச்சா அதெல்லாம் நம்ம கட்ட முடியாது. என்னதான் நம்ம கிட்ட பொருளாதாரம் இருந்தாலும் கூட அந்த கலை நயத்தோடு அந்த கோவிலெல்லாம் நாம அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நம்மளுடைய இந்த பிறப்பு அறுப்பதற்கு இறைவன் பல வகைகளை நமக்கு வழிவகுத்துள்ளார். அதுல மிக முக்கியமானது இந்த சைவ சமயத்துல நாம செய்யக்கூடிய என்னன்னா, இந்த திருமுறை பாராயணம், திருக்கோவில நாம் செய்யக்கூடிய அந்த மராமத்து பணிகள், நிறைய திருக்கூட்டங்கள், பல அன்பர் பெருமக்கள், அடியார்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விழா இங்க நடக்குது அப்படின்னா நீங்க உட்காந்து இருக்கீங்களே, இத்தனை அடியார்களுடைய பெரும் முயற்சி. இல்லைன்னா நாம் செய்ய முடியாது. என்னதான் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு இருந்தாலும் கூட அடியார்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அதை நாம செய்யவே முடியாது. அப்படியாக இந்த பிறப்பை அறுக்கக்கூடிய தருணமாக நமது சைவ சமயம் பல இடங்களிலே பல வகைகளிலே வழிவகுத்துள்ளது. அதுல நாம நல்லா சிந்திக்கணும். மாணிக்கவாசல் பெருமான் சொல்ற மாதிரி நம்ம போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்லை. நம்ம இருக்கும்போது செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான திருமுறைகள் நடக்கும்போது அதுக்கு உதவி செய்கிறது. பல கோவில்கள் இன்னைக்கு சிதலமடைந்து, பல பாடப்பட்ட கோவில்கள் சிதலமடைந்து, அந்த கோவில்கள் எல்லாம் நம்ம முன்னெடுத்து செய்யணும். ஏன்னா அதெல்லாம் அவரோட பலன்கள் சொல்லுது. புள்ளினால் முரடங்கோடி, புதுமண்ணால் 10 கோடி, தெல்லிய செங்கலால் செய்த பேர் 100 கோடி,
அழிய கோதை பாகற்கு ஆலய மடாலயங்கள் கண்ணினால் செய்தவே கையிலே விட்டு அகலாதான். இப்படிலாம் அந்த பழம்பெரும் பாடல்கள்லாம் சொல்லுது. நாமெல்லாம் 100 ரூபா கொடுக்குறோம், 500 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம், ஒரு சிலர் 1 லட்சம் கொடுக்குறாங்க, ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனா சாமி பாருங்க, புள்ளினால் வருடம் கோடி, 1 வருடம் கோடி கொடுக்குறாரா கைலாயத்துக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய தொகைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. புது மண்ணால் 10 கோடிங்கிறார், தெல்லிய செங்கலால் செய்தவே 100 கோடிங்கிறார். அள்ளிய கோதை பாலுக்கு ஆலய மடாலயங்கள் கல்லினால் செய்தவே கைலாயத்தாகலாத. கல்லினால கோயில் கட்டிட்டா சாமி எப்பவுமே கைலாயத்தையே வச்சுக்கிறாராம். நாம் கொடுக்கறது எவ்வளவு? 1 லட்சமோ 2 லட்சமோ, ஆனா நம்மளுக்கு என்ன பலன்? கோடிக்கணக்கில் கொடுக்கிறாரு பெருமாள். அப்படியாக நம்மளால் முடிஞ்ச இந்த பிறவியிலே நம்ம கிடைத்த வாய்ப்பாக நம்ம நல்ல ஒரு அறச்செயல்களை நாம் செய்ய வேண்டும். அவினாசி லிங்கேஸ்வர பெருமானுடைய மிகப்பெரிய ஒரு அருளினாலே நீங்க நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய அந்த காலங்களிலும் நீங்க எல்லாம் நிறைய செய்யணும்னு இந்த நேரத்துல இறைவன் தன்னுடைய நாம சிந்திச்சு, மாணிக்கவாச பெருமானுக்கு குரு பூஜனை வர முடியல. அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு போனதுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சாயரக்ஷ பெருமான ஜோதியில கலக்கிறதுக்கு எப்பவும் வந்துடுவோம். அன்னைக்கு ஒரு தளத்துக்கு போயிருந்தோம், அந்த தளத்துல இருந்து வந்து சேர முடியல. இருந்தாலும் மாணிக்கவாசர் பெருமானை பத்தி சிந்திக்காம இருக்க முடியல. மாணிக்கவாசர் பெருமான் திருக்கல் கூட்டத்துல ஒரு அழகா ஒரு பாடல் அள்ளி பாடுகிறார். பிணக்கில்லாத பெருந்தரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாத இன்பமே வரும், துன்பமே துடைத்து. எம்பெருமானுடைய அந்த அனுகிரகத்தினால துன்பமே துடைத்து என்வினை ஒத்தமின் கணக்கில்லாத திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கலிக்குன்றிலே என்று நம்முடைய மாணிக்கவாசர் பெருமான் அங்கு அருளி பாடுகிறார். எதுக்காக இந்த பாடல் சொல்றோம் அப்படின்னா, இந்த தமிழை வளர்த்தவர் என்ன யார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம எல்லாம் தாத்தா தாத்தான்னு சொல்லுவோம். யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. சாமிநாத ஐயர், அவர் தான் தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம். அவருடைய அந்த வாழ்க்கை சரிதியில ஒரு குறிப்பு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய இறுதி கட்டம், இறுதி மூச்சு விடும் பொழுது அருகாமையில் இருந்த ஒரு அடியாரை கூப்பிட்டு இந்த பாடலை பாட சொன்னாராம். பிணக்கில்லாத பெருந்தரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாத இன்பமே வரும், துன்பமே துடைத்துங்கிறார். அதாவது மீண்டும் அந்த உயிர் வந்து பிறக்காம இருக்கிறதுக்கு உண்டான அந்த தாற்பயம் தான் அதனுடைய பாடலுடைய நிலை. அப்படியாக நாம் எல்லாம் செய்த தவ பயனாக இன்றைய நன்னாளிலே அவினாசி லிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடியை சிந்திச்சு, ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை சிந்திச்சு இன்றைய நன்னாளிலே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த அனைத்து பதிகங்களையும் நாம் நிறைவு செய்யும் பொருட்டாக இன்றைய நன்னாளிலே நாம் அதை நிறைவு செய்துள்ளோம். அதை அடைந்த மனித பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த தீவினைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலக வேண்டும் எனவும், எத்தனையோ பல எதிர்பார்ப்புகள் இந்த மனித பிறப்புக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நமது மாணிக்கவாச பெருமான் சொல்லியவனும் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ என்பதற்கிணங்க இறைவன் திருவருளாலே எல்லா விதமான செல்வங்களும் இறைவனுடைய அருளினாலே கிடைக்க வேண்டும் எனவும், பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு சில குடும்பங்களில் சில குறைகள் எல்லாம் இருக்கும். அந்த குறைகள் எல்லாம் நிறைகளாக மாற வேண்டுமாய் சன்னிதானத்திலே பிரார்த்தனை செய்து, திரு நல்லூர் பெருமணத்திலே எப்படி அனைவரும் திருக்கைலாயத்திலே ஜோதி ரூபமாக அங்கு சென்றார்களோ அப்படியாக இங்கே வருகை புரிந்தவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய சைவ அன்பர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்க வேண்டுமாய் சன்னிதானத்திலே பிரார்த்தனை செய்து வந்து அமர்ந்து இந்த அற்புதமான நிகழ்வை கேட்டு இருக்கின்ற அடியார்கள் மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டுமாய் நிறைந்த நல் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் நாம் உரித்தாக்கின்றோம். கவாய் கனகத்திரளே போற்றி, ஆழ்வர் பெருமக்கள் மலரடிகள் போற்றி. சிவாய்.